தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் மழையானது பதிக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை பெய்து அடுத்த 7 தினக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிக்க வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் மத்திய வங்கக்கடல் தெற்கு வங்கக்கடலின் வடக்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் மத்திய மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவித்தப்படுகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு: நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி 14 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நீலகிரி மாவட்டம் மேல்பவானி, நீலகிரி மாவட்டம் கிளம்மார்க்கன் தலா 6 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நீலகிரி மாவட்டம் குந்தாபாலம் 5 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நீலகிரி மாவட்டம் நடுவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ, கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுவாணி அடிவாரம், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு தலா 4 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நீலகிரி மாவட்டம் தேவாலா, நீலகிரி மாவட்டம் கூடுதல் பஜார் தலா 3 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் பொதுப்பணித்துறை மக்கினம்பட்டி, நீலகிரி மாவட்டம் சிறுமுள்ளி, நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ் எஸ்டேட், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம், கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை தாலுகா அலுவலகம், நீலகிரி மாவட்டம் கல்லட்டி, கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையம், திருப்பூர் மாவட்டம் அவினாசி தலா 1 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.